அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமுடிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, பொதுவாக சிவபெருமானை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? இதை சுந்தரர் பெருமானே ஒரு பாட்டில் சொல்றார். சிவபோகசாரத்தில் ஒரு வரி வரும், உள்ளிருந்தே என்றும் உணர்த்தினும் கண்டிலர் என்று உள்ளும் புறமுமா ஒன்று மெல்ல நரவுருவாய் ஆறு ஊரில் வந்தான் நமையாண்ட ஞானப்பிரகாசன். சுவாமி நமக்கு அருள் புரிவதற்கு கருணையாளன் அப்படிங்கிறதுனால உள்ளிருந்து உணர்த்துவானா, உள்ளிருந்து உணர்த்து நம்மால் உணர முடியலன்னா முன்னிருந்து உணர்த்துவானா. புறத்தே என்று உணர்த்தினாலும் உள்ளிருந்து உணர்த்துவான், நமக்கு முன்னே வந்தும் உணர்த்துவான், குருவாய் வந்து உணர்த்துவான். அப்படி குருஞான சம்பந்தருக்கு ஞானப்பிரகாசனாய் இறைவன் வந்தான் என்று சொல்கிறார். அவ்வளவு கருணையாளன், பெயர்பட்ட தெய்வம். ஆனால் சுந்தரர் ஒரு பாட்டில் கேட்பார், உன்னை வழிபட்டா என்ன கொடுக்க போற, நீ உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்ட்டு. உலகத்துக்கே ராஜாவை அவனை பார்த்து கேட்பாரு, வாரமாகி திருவடிக்கு பணி செய்யும் தொண்டர் பெறுவது என்னே? ஐயா, தினம் உனக்கு தொண்டு செய்கிறாங்களா, அவங்க பெறுவது என்னே? ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றியூரே உம்மதன்று, திருவொற்றியூர் உம்மதன்று அம்பிகை இது. தாரமாக கங்கையாலை சிடையில் வைத்த அடியேல் உந்தம் ஊரும் காடு உடையும் தோளே ஓனக்காந்தான் தலையுளிரே. உனக்கு சுடுகாடு தான் சொந்தம், அங்கேதான் நீ இருக்க, அதையா கேட்கறது? ஒரு 4 சுடுகாட்டை பேரில் எழுதுவீன்னு இப்படி சாமியை கிண்டலாக கேட்பார். என்னப்பா உனக்கு கொடுக்க போறேன்? அவ்வளோ உரிமை பக்தனுக்கும். அதுதான் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு உரிமை என்னவென்றால், சிவபெருமானுக்கும் நமக்கும் உள்ள உரிமை. திட்டுறதுல கூட பாருங்க எப்படி உரிமையா, எல்லாத்துக்கும் தலைவன். உங்கள்கிட்ட என்னப்பா இருக்கு, நீ சுடுகாட்டு 4 காட்டையே எழுதி சொல்லி கேட்கறது அப்படின்ட்டு. அதே சுந்தரர் கடைசியில் சொல்வார், அவர் அப்படியே அந்த வெள்ளையானை மேலே போறாராம். அப்போ பார்க்குறாராம், மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்து மலியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன், விண்ணுலகத்தவர் விரும்பிய வெள்ளை யானை மேல் என்னுடல் காட்டு வைத்தான் நொடித்தான் மலை உத்தமனே. கடைசியாக பார்க்குறாராம், இவனை வழிபட்டவங்களாம் எங்கே போகிறாங்கன்னு, பொன்னால் ஆன உலகத்துக்குள்ளே போகிறாங்களா, தங்கத்தால் ஆன உலகத்துக்குள்ளே போகிறாங்களாம். இங்கே தொண்டு செய்த அனைவரும் அந்த உலகத்துக்குள்ளே போகிறத பார்த்தாராம். சுந்தரர் போய் சொல்லுவாரா? ஒரு வார்த்தை பொய்யாகுமா? அடியார்களாகிய நமக்கு இந்த உலகத்தில் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு கட்டாயம் நற்பேறு கிடைக்கும். நம்பிக்கையோடு வழிபடுங்கள். நல்லது.